எவ்வளவு நேரமா நிக்கிறேன், ஒரு பஸ்ஸையும் காணலையே. இது எப்ப பஸ் வந்து எப்ப நம்ம போயிட்டு வருவோம் வாவலிக்கு? இன்னைக்கு சனிக்கிழமையிலக்கா வாவலியும் பயங்கர கூட்டமா இருக்கும், பயங்கர டிராஃபிக்கா காணமா இருக்கும், அதான் பஸ் ஒன்றும் காணாத்தது. சரி, இப்படி இருந்தா எப்ப நம்ம போயிட்டு எப்ப வரும் இந்த குழந்தைகளை எல்லாம் வச்சுட்டு? அதனால தாக்கா நான் எனக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டே வரையில. என்ன சொல்லி அதுவும் கேட்கலையே எங்க அம்மா போறேன்னு. நான் ஏற்கனவே அதில் அம்மையை விட விட்டுட்டு சென்னை மக்கள் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஊசி போட போறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால அதுவும் அம்மையை விட போச்சுதுவா. ஏன் சொல்லி இப்படி பண்ண? பாவம் இல்லை, அதுவும் நல்லா ஆசைப்பட்டுல வர்றதுக்கு ஏண்டி நீ ஏன் கூட்டிட்டு வரல? இப்ப இடுப்புல வச்சு தூக்கிட்டு போற பிள்ளைனா சரி, கொஞ்சம் கஷ்டம் தான் கூட்டிட்டு போறது. அது அதுக்கு பட்டுக்கு வராதானே செய்ய நடந்து. பின்ன ஏன் நீ கூட்டிட்டு வரல? அது சரிதான்க்கா, பின்ன நானே ஜாலியா வாவலி என்ஜாய் பண்ணக்காக வாரேன். இதுக்கடையில் அதுல கூட்டிட்டு வந்தேன், அதுகளுக்கு கையை பிடிச்சிட்டு தெரியணுமா? நமக்கு ஒரு இதுக்கும் போக முடியாது, அதுகளுக்கு கூடயே நிக்க போறதான் இருக்கான். எனக்கு இந்த ராட்டில் எல்லாம் ஏறலாம், அதனாலதான் நான் அதோட பையங்கட்டு விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா நீ சரியான ஆளுதான் சொல்லு. உனக்கு குழந்தைகளை விட உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம், அப்படிதானே? அப்படி இல்லக்கா, இது வாவலி எப்பவுமா வருது, வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருது. அந்த நேரம் நான் என்ஜாய் பண்ணாம இன்னொரு 5-10 வருஷம் போயிட்டு இருந்துச்சுன்னா வயசாயிரும். அதுக்கப்புறம் இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் எங்க கிடைச்சுன்னு சொல்லுங்க. அதனால இருக்கும்போதே என்ஜாய் பண்ண வேண்டியதான். இது ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னியா ஜில்லு, நான் எனக்கு பிள்ளைய விட்டுட்டு வந்திருப்பேனே. நல்லா விட்டுட்டு வருவீங்களே, நீங்க சரியான ஆளுதாம்மா. என்ன ஏமாத்துறேன்னு பாக்குறீங்களா? உமா, எனக்கு பிள்ளை ஏமாத்தின போல உனக்கு மூளை ஏமாத்த முடியாது போலதான் இருக்கு. ஆமாத்த, ஏமாத்த முடியாது. ஏற்கனவே போன சனி போலன்னு சொல்லி வச்சுட்டு போன சனி கூட்டிட்டு போவல. அதுக்கப்புறம் இந்த சனி கண்டிப்பா பெய்ய ஆவனேன்னு தான் நான் வந்து நல்லா இடம் பிடிச்சேன். அதனாலதான் என்ன கூட்டிகிட்டே போகணும். இதுக்கடையில் என்ன எப்படி ஏமாத்தணும்? குட்டு என்ன ஓர அவசியம் போல இருக்கு. எனக்கு நினைச்சவனை விட்டுட்டு வர முடியாதாக்கா? சரி, பாவம் பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கேன், பேசாம இல்லை, கொண்டு போய் வீட்டில் விட்டுருவேன். பாங்க அந்த பக்கம். குட்டே, இப்பெல்லாம் வரைக்கும் நேரம் கிடைச்ச உனக்கு கொஞ்சம் பிந்தி வந்துட கூடாத? எங்க நாங்கள் பஸ் ஏறி போயிருப்போமே. நினைச்சிட்டு தான் இருந்தேன், உன்னை வந்தேன்னா கூட்டிட்டு போனா, இல்லைன்னு பேசாம அப்படியே போயிடனேன்னு தான் நினைச்சேன். எப்படி நீங்க போயிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாமா? எப்படி தெரியா? ஏன்னா ஏற்கனவே என்னட்ட சொல்லி தானே வச்சிருந்தேன். பண்ணேன்னு சொன்னேன், நீ பொறுமையாட்டே வா, குளிச்சுட்டு நாங்கள் போக மாட்டோம், பஸ் ஸ்டாப்ல தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் தைரியமா வந்தேன். கொள்ளேன், சரியான ஆளு தான். 2 நேரம் தாங்க சேரும். பின்ன அவளை எப்படி அம்மா விட்டுட்டு போக முடியும்? நானே எனக்கு வரைக்கும் விருப்பம் இல்லைன்னு தான் சொன்னேன், அவளுக்கு வேண்டி தான் நானே வாரேன். இதுக்கடையில் அவ இல்லாம நம்ம அங்க போய் என்ன பண்ணுக்கு? பத்தியலத அண்ணனாருக்கு தங்கச்சி இருக்க மேல என்ன பாசம். எனக்கு வீட்லயே இருக்க, நான் எப்படா மாறி மாறி விட்டுட்டு ஓடலான்னு தான் பார்க்கேன். ஏம்மா நீ என்ன சொல்லாத சரியா? உனக்கு மோனா இருக்கு அப்படி விட்டுட்டு போறது. நான் ஒன்னும் அப்படி ஒன்னும் விட்டுட்டு போக மாட்டேன். குடே, நான் ஒன்றும் அப்படி பண்ண மாட்டேன், நீ தான் பண்ணுவேன் சரியா? நீ தான் நிறைய போய் சொல்லுவேன், நான் பண்ணாத தப்புக்கு பண்ணேன்னு சொல்லி எனக்கு அடியெல்லாம் வாங்கி தருவேன். அதனால நீ பேசாத. செல்வியக்கா சொன்னது உண்மைதான் போல இருக்கு. ஒரு வாரத்தை சொல்லுக்கு முன்னாடி 2 பேரும் எலியும் புனிய மேல நிக்கணும். வசந்தி, அதான் நான் சொன்னேன், 2க்கும் ஒரு நேரம் பொஞ்சாது. எப்பா இதோட வச்சு டெய்லி மேய்ச்சதே எனக்கு பெரும் போராட்டமா இருக்கு. எல்லாருக்கும் வீட்லயும் உண்டு செல்வியாக்கா. பின்ன எனக்கு வீட்டுல எனக்கு மோன் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டான் இல்லை, அதனால அவன் கொஞ்சம் பொறுப்பாயிருக்கான், அவ்வளோதான். சண்டை ஒன்றும் போடாம. அவனை ஸ்கூல்ல எல்லாம் படிச்சும் போது இந்த குட்டி சின்னதாக இருக்கும்போது அந்த குட்டி அடிச்சியது நுள்ளியது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பான். இப்போ கொஞ்சம் அவன் மெச்சூரிட்டி வந்ததுனால அவன் இந்த மாதிரி இருக்கான். இப்பெல்லாம் அழுதுட்டு வருவா, அம்மா அண்ணன் என்ன அடிச்சான், அம்மா என்ன அண்ணன் நுள்ள நாய் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருக்கும் பஞ்சாயத்து தீக்கியதே எனக்கும் பெரு வேலையா இருக்கான். அம்மா, அதெல்லாம் சின்ன பிள்ளைல அறியாத வயசுல நடந்தது. இப்ப நான் எப்படி இருக்கேன் அதே மாதிரி அவங்களும் அதே போல மாறுவாங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இந்த அண்ணன் தங்கச்சி சண்டை இதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சாலும் சண்டை போட முடியாது. அது கரெக்ட் தான் மக்கா. ஆனா இதை எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அவன் ஒழுங்கா இருந்தா நானும் ஒழுங்கா இருப்பேன். அவ ஒழுங்கா இருந்தா நானும் ஒழுங்கா இருப்பேன். செல்வியாக்களுக்கு நிலைமை கொஞ்சம் கஷ்டம் தான் போல இருக்குல்ல? ஆமாம்மா, என்ன செய்யாது? சரி, பேசி பேசி எவ்வளவு நேரம் போயிட்டு, கிட்டத்தட்ட 1/2 மணிக்கூர் ஆயிட்டு, இன்னும் ஒரு பஸ்ஸையும் காணலையே. என்ன பண்ணியது? இப்ப கொஞ்சம் பேர்னா நம்ம கார்லயே போயிருந்திருக்கலாம், இவ்வளவு பேர் இருக்கனால கார்லயும் போக முடியாது. அது மட்டும் இல்ல, இல்லைன்னா காரு பைக்குன்னு போலான்னு பார்த்தா அந்த டிராபிக்ல நம்ம வண்டி நிறுத்தியதே பெரும் பாடா இருக்கான். ஏன்னா போன ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பயங்கர கூட்டமா. அப்போ ஒரு வண்டி போவே இல்லையா, அப்படியே எல்லா வண்டியும் ரோட்ல ஸ்டக் ஆகி நின்னது, அந்த அளவுக்கு டிராபிக் ஆயிருந்தா. அதனால அதுலயும் போக முடியாது. பஸ்ல நல்லது, பஸ் ஸ்டாப்ல இறங்கி நம்ம அப்படியே மெதுவா நடந்து போயிட்டு நடந்து வந்துட்டா பிரச்சனை இல்ல. என்ன செய்யுது? சரி, ஒரு 10 நிமிஷம் கூட பாப்பேன், இல்லைன்னா வீட்டுக்கு போவோம். எம்மா என்னம்மா சொல்லியா வீட்டுக்கு போக்கா? அதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம். குட்டி பஸ் வரலன்னா நீ என்ன செய்யுது? அது பஸ் எல்லாம் வரும், வந்த பிறகு நம்ம பார்த்து போனா போதும். சரி, பஸ் வந்த பிறகு அப்ப நீ பார்த்து பொறுமையா போயிட்டு வா, நாங்க எல்லாம் வீட்டுக்கு போறோம். அம்மா அப்ப போண்டா அம்மா, நம்ம
பாப்பண்டி மக்கா, பஸ் வரட்டு, பஸ் வந்துன்னா போவோம், இல்லைன்னா என்ன செய்யுது? இவ்வளவு நேரம் ஆச்சு பத்தி ஒரு பஸ்ஸையும் காணல. நம்ம ஆட்டோ பிடிச்சு போமா? ஆமா, ஆட்டோ பிடிச்சு போவோம். ஆட்டோ இப்ப 1000 ரூபாய் கேப்பா. உன்கிட்ட இருக்காட்டி? என்னட்ட இல்ல அம்மா, உங்கள்ட்ட இருக்கேன் இல்ல. நீங்க தானே பெரிய ஆளு, அப்ப உங்ககிட்ட தான் இருக்கான். நான் சின்ன பிள்ளை இல்ல, அப்ப என்னட்ட எப்படி இருக்கான்? அப்பா உங்கள்ட்ட தானே தரான். வசந்தி அக்கா, உங்க மோவ நல்ல விவரமா தான் கேக்கியா? ஆமா, நல்ல விவரமா கேப்பா. ஆளையும் சைஸையும் பாரு, பிச்சு போடுவேன். ஒழுங்கா நில்லுட்டி. வாங்க அம்மா, நான் உங்களை இனி பேச மாட்டேன். எப்போ இவ பேசாதோன்னு இப்ப எனக்கு பயங்கர சங்கடம். நீ பேசாம இருக்கிறது நல்லதுதான். இப்படி வெளி இடத்துல கொண்டாந்து என்ன கேவலப்படுத்தியதுக்கு. சரி, என்ன இருந்தாலும் அவ கேட்டது கொஞ்சம் நியாயமா தானே இருக்கு. நீ பின்ன அவள்கிட்ட பைசா கொடுக்க சொன்ன, அவ எங்க இருந்து பைசா எடுத்து கொடுப்பா? அதுவும் சரிதான். இருந்தாலும் ஆட்டோல போகணுமாமே, அவளுக்கு ஆட்டோ இல்ல. என்னத்த செல்லுக்கு இந்த பஸ்ஸும் வந்து தொலைய மாட்டேங்குது. எப்ப இனி போயிட்டு எப்ப வாரது? என்ன எல்லாரும் சேர்ந்து எங்கேயோ போறது போல இருக்கு. எங்க போறிய எல்லாரும்? எல்லாரும் வாவலிக்கு போறோம் ஸ்ரீஜா. என்னது வாவலிக்கு போறியாளா? உங்களுக்கு விஷயம் ஒண்ணும் தெரியாதா? என்ன விஷயம் ஸ்ரீஜா, என்னாச்சு? அக்கா, வாவலியில ஏதோ ஒரு ராட்டு வந்து உடஞ்சு கீழே விழுந்திருக்கு. அதுல இருந்த நிறைய பேருக்கு அடியெல்லாம் பட்டிருக்காமா. அதனால இன்னைக்கு வாவலி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. போறவங்க எல்லாரையுமே திருப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு டிராபிக்கா இருக்கு, பஸ் எல்லாம் வராம இருக்குது. என்ன ஸ்ரீஜா சொல்லிய, உண்மையாவா? ஆமாக்கா, நான் என்னத்துக்கு பொய் சொல்ல போறேன்? இல்ல பொய் சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்க செல்லுல ஒன்னும் பாக்க இல்லையா? உடனே போட்டு விட்டுட்டாங்களே. யாருக்காவது நல்ல அடியெல்லாம் உண்டா? ஏதாவது தெரியுமா ஸ்ரீஜா உனக்கு? அது தெரியல ஜில்லு. இந்த மாதிரி போட்டிருந்தாங்க, இப்படி வாவலியில இப்படி ராட்டு உடஞ்சு விழுந்திருக்கு, கொஞ்சம் பேருக்கு அடி உண்டு, ஆனா இன்னைக்கு வாவலியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சரி அக்கா, அப்ப நான் போயிட்டு வரேன்னா. சரி ஸ்ரீஜா, ரொம்ப நன்றி ஸ்ரீஜா. நீ மட்டும் வந்து சொல்லலைன்னா நாங்க இன்னைக்கு எல்லாரும் பஸ்ல ஏறி போயிருப்போம். எப்ப வீட்டு வந்து சேர்ந்துருப்பேனே தெரிஞ்சிருக்காது. சரிக்கா, பரவாயில்ல, இருக்கட்டும். நான் நீங்க எல்லாரும் சேர்ந்து நிக்கிறீல்ல, அப்ப எனக்கு அப்பல ஒரு டவுட் இருந்தது, நீங்க வாவலிக்கு தான் ஏதாவது பொரியலா இருக்கு, அதனாலதான் வந்து கேட்டேன். சரி அக்கா, நான் போயிட்டு வரேன். என்ன ஜில்லு இப்படி ஆகி போச்சே? ஆமாம்மா, என்ன செய்யுது? நான் வேற தனியா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு பிள்ளைல வேற விட்டுட்டு வந்துட்டேனே. சே, அந்த பிள்ளைல விட்டுட்டு வந்தனாலதான் கடவுள் இப்படி என்ன போவிடமாக்குனாரோ என்னவோ. சரி, இனி என்ன செய்யுது? நடந்தது நடந்து போச்சு. ஒருவேளை நம்ம எல்லாரும் போய் அந்த ராட்ல இருந்து அந்த நேரம் அது விழுந்திருந்தேன்னு நினைச்சு பாரு. அதனால நம்ம போகாம இருந்தது ஒரு நல்லதுதான். கடவுள் ஏதோ ஒரு இதுல வச்சிருப்பாரு போல இருக்கு, நீங்க இன்னைக்கு போண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இனி என்ன செய்யுது? இனி அடுத்த வருஷம் பாக்கலாம். அம்மா, அப்ப போண்டாமா இன்னைக்கு வாவலிக்கு? வாவலிக்கு போனா குட்டை, எங்க வாவலியே மூடிட்டு மாண்டி. அப்ப நீ எங்கிட்டி போற? நீ அந்த ஆண்டி போய் சொல்லுது, வாவலி உண்டு, நாம போவோம். அம்மா ப்ளீஸ் அம்மா, போல அம்மா. கூட நானே வாவலி போக முடியலன்னு கடுப்புல இருக்கேன். இது கடல நீ வேற வந்து இருந்துட்டு அம்மா சம்மா சொல்லிட்டு இருக்காத. அடி பிச்சு போடும், ஒழுங்காயிரு. வாவலி அங்க இல்ல, அங்க போக முடியாது. அம்மா, என்னம்மா செய்ய? போவோம் அம்மா, ப்ளீஸ் அம்மா. குட்டி, அங்க வாவலியே இன்னைக்கு இல்லைன்னு சொல்லுன்னு அங்க போய் நீ என்ன செய்ய போறேன்னு? ஹலோ, மக்கா, வாவலியில என்ன மக்கா சம்பவம்? ஓ, அப்படியா? சரி சரி. அப்ப இனி நாளைக்கு உண்டா? ஓ, அப்படி. சரி சரி. ஓகே 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 மக்கா, தேங்க்ஸ். நம்பரை கூப்பிடி. என்ன மக்கா, யார்கிட்ட கூப்பிட்ட? அந்த ஆண்டி வந்து சொல்லிட்டு போனாங்க இல்லம்மா, அப்ப அது உண்மையா போய் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதனால என்ன ஃப்ரெண்ட்ட கூப்பிட்டேன். அவன் தான் சொன்னான், உண்மையிலேயே அப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்காமா. அதனால யாரையுமே விட இல்லையா, உள்ள யாரையுமே விட இல்லையா, ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இன்னும் 2 நாள் தானே இருக்கு, அப்ப நாளைக்கு உண்டா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்களாம். அதனால எதுவுமே இப்ப தெரியாதான். கேட்டி மக்கா, அந்த அண்ணன் போன் பண்ணி கேட்டிருக்கு, அது உண்மைதானே? அங்க இல்லையா? நம்ம என்ன செய்யுது? ஒருவேளை நாளைக்கு என்னங்கள திறந்திருந்தேன்னா நாளைக்கு போவேன், சரியா? இல்லைன்னா அடுத்த வருஷம் போல. நாளைக்கு என்னத்துக்கு போயிட்டுமா? ஏற்கனவே அது ராட்டு இதாகி விழுந்துருக்கு. இனி அந்த பயம் மனசுல இருக்குமா இருக்காதா சொல்லு. அதனால இனி அடுத்த வருஷம் என்ன பாக்கலாம். ஆமால்லதா சொல்லியதான் கரெக்ட் தான். இனி அடுத்த வருஷம் பாப்பேன். இனி என்ன செய்யுது? பஸ் வரலன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு தான் போனேன்னு சொல்லி கடைசியில வீட்டுக்கு போக்கே வச்சுட்டியே இல்லாமா? குட்டி, நான் என்னத்த செய்யுக்கு? ஏதோ நான் வந்து வாவலியில போய் ராட்டை பிடிச்சு தள்ளிட்ட போல இல்லாட்டி நீ பேசிய அது ஏதாச்சும் நடந்திருக்கு. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? நீங்க ஒண்ணும் பண்ணண்டா. ஏற்கனவே உங்களுக்கு பெருசா வாவலியில போறது விருப்பம் இருக்காது. எங்களுக்கு வேண்டிதான் வந்தியா. இப்ப உங்களுக்கு கொஞ்சம் மனசுல குழுக்குழுன்னு இருக்குமா? எல்லா பிள்ளைகளும் ஒன்னோட ஒண்ணு மிச்சம்தான் போல இருக்கு. இயற்கையா நடந்த ஒரு சம்பவத்துக்கும் பெத்தைகளுக்கு மேலதான் சாடுதுவா. என்னத்த செல்லுக்கு. சே, என்ன அண்ணா இப்படி ஆகி போச்சே.
சரி விடுமா, இனி என்ன செய்யுது, அடுத்த வாட்டி கண்டிப்பா போலாம் சரியா. இனி இப்படி நடந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி போக முடியும்னு சொல்லு. ஏற்கனவே அங்க வாவலியே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம், இதுக்கு மேல நம்ம அங்க போறது வேஸ்ட் தானே. ஆமாண்ணா அது புரியுது. நீ என்ன பண்ண இருந்தாலும் நல்ல சந்தோஷப்பட்டேன். ஜாலியா விளையாடலாம், ராட்டில் ஏறலாம், சாப்பிடலாம் எல்லாம். இப்படி ஆகி போச்சு. நீ என்ன செய்யுது? சரி விடுமா, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். சரி அப்ப வீட்டுக்கு கிளம்புவோமாமா. போவோம் அக்கா போவோம். சரி இனி என்ன செய்யுது, எல்லாரும் வீட்டுக்கு போவோம். போலான்னு தான் எல்லாரும் ஆசைப்பட்டோம். ஆனா இப்படி ஆகி போச்சு. ஒருவேளை அங்க நம்ம போன பிறகு இப்படி ஆயிருந்துன்னு சொன்னா அந்த டிராபிக்ல மாட்டி பறக்கி எவ்வளவு கஷ்டம். வீட்டுக்கு வந்து சேரவே நேரம் ஆயிருக்கான். இது நாம போகாம இருந்தது இன்னொரு வகையில நல்லதா போச்சு. எல்லாரும் வீட்டுக்கு போவோம். ஆமாக்கா அதுவும் சரிதான். சரி வாங்க எல்லாரும் போலாம். நான் வர மாட்டேன், நான் வாவலிக்கு தான் போவேன், நான் இங்க தான் நிப்பேன், நான் வீட்டுக்கு வர மாட்டேன். நீ வீட்டுக்கு வரலன்னா எனக்கு பயங்கர சந்தோஷம் தாண்டி. உனக்கு பங்கு சாப்பாடு எல்லாம் நான் தான் தின்னுவேன். சரியா, நீ அதனால இல்லையே கடை. வசந்தி என்ன வசந்தி பேசிய பிள்ளைகிட்ட? ஆமாக்கா நான் இவ வரமாட்டேன் சொல்லி அவளை இனி என்ன செய்யுக்கு, நம்ம எல்லாம் கிளம்புவோம். அவ விருப்பம் இருந்தா வரட்டு. என்ன வசந்தி பிள்ளைய விட்டுட்டு போவேன் சொல்லிய? ஆமா என்ன வசந்தி பிள்ளை என்ன அப்படி கரையதான் செய்ய, நீ அதுக்கு நீ இப்படி சொல்லுவியா? ஏக்கா நான் எப்படியாக்கா எனக்கு பிள்ளைய விட்டுட்டு போவேன்? நான் சும்மா சொன்னேன். அப்படி சொன்னாதான் அவ வந்து அதுக்கப்புறம் பின்னாடி வருவா. இப்ப பாருங்க. சரி சரி எல்லாரும் கிளம்பலாம் வாங்க. கூட நீ இப்ப வாரியா வரலையா? என்ன வாவலி கூட்டிட்டு போகாம நான் வரவே மாட்டேன். அப்ப இதுலயே கடை. வாங்க எல்லாரும் போவோம். அப்படி நீ நிக்குது எவ்வளவு கூட இங்க இல்ல வாரியா வீட்டுக்கு? நான் வாரேன். அப்ப மூஞ்சி எப்படி வச்சாதான் ஒழுங்கா வா வீட்டுக்கு. சரி வசந்தி நானும் போறேன். என்ன? சரிக்கா சரி. ஜில்லு வாக்கலாம் நம்மளாம். அக்கா அவ மஞ்சு அவளை நான் நிறைய வாட்டி கூப்பிட்டாச்சா, வர மாட்டாளாம். அவ வாவலியை பார்த்துட்டு வாவலியில போய் ராட்டெல்லாம் ஏறிட்டு தான் வருவாளாம். அதனால அவ எவ்வளவு நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லை. அவ போய் பார்த்துட்டு வரட்டும், நம்ம போவோம். சும்மா சும்மா ஜில்லு வா நம்ம போவோம். இப்ப அவளாட்டு பின்னாடி ஓடி வருவாரு. சரிக்கா சரி போவோம். சரி மஞ்சு நீ வாவலிக்கு போயிட்டு வா, என்ன நாங்க போறோம். பாய். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கரைஞ்சேன். கண்ணை திறந்து பார்க்க யாரையும் காணல. இந்த அம்மா கூட என்ன விட்டுட்டு போயிட்டே. ஐயோ நம்மளும் வீட்டுக்கு போயிடுவோம்.